இப்போ அரவக்குறிச்சியில ஆடு மாடு மேய்ச்சி இந்த அண்ணாமலை நம்ம சொல்றோம். அவருக்கு ராகுல் காந்தியை பத்தியோ ராகுல் பரம்பரை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இலவச பேருந்து முதல் அறிமுகப்படுத்திய முதல் உதாரணமே நம்ம தமிழக அரசு தான். மதிய உணவு திட்டத்துக்கும் தமிழக அரசு தான் முன் உதாரணமா இருந்திருக்குது. எல்லா மாநிலங்களும் இதை இப்போ பின்தொடர்ந்து வராங்க. ஒன்றுமே இல்லாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாகும் போது 56 ஆண்டு காலமாக ஆட்சியை வந்திருக்கிறது. நாங்கள் 57 ஆண்டு காலமாக ஏன் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகாது என்று நினைக்கிறீர்கள்? வட மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவா இருக்குதுன்னா, வட மாநிலம் செழிப்பா இருக்குதுன்னா, அங்க இருக்கிறவன் ஏன் இங்க வந்து கையேந்தி பொழப்பு நடத்துறான்? அங்கே இருக்கணும். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தென் மாநிலங்கள்ல இருக்கிறவங்க அங்க போய் தானே பொழப்பு தானா? வட மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்க பாருங்க, ஒரு சலூன்ல போனாலும் வட மாநிலத்தவர் தான். இந்த கொத்தனாரை பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில் எல்லா தொழிலும் அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் அங்க செழிப்பா இருந்தா ஏன் இங்க வரப்போறான்? முதல் தகவல் நேயர்கள் அனைவருக்கும் சிவசந்தோஷ்குமாரின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட காங்கிரசின் மூத்த நிர்வாகி திரு CR சீனிவாசமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட அரசியல் நிலவரத்தை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். 5 கட்ட தேர்தல் நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ இந்த 5 கட்ட தேர்தலுடைய நிலவரம் என்ன மாதிரி இருக்கு? வெற்றி சதவீதம் யாருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த 5 கட்ட தேர்தல் இன்னும் நடக்க போகின்ற 2 கட்ட தேர்தல் அனைத்தையும் சேர்த்து இந்தியா கூட்டணி அறுதி பெரும்பான்மையாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்பது தெரிந்துவிட்டது. மோடி அவர்கள் முதல் ஆரம்பத்தில் இருந்து தேவையில்லாத பொய்களை எல்லாம் பேசி மக்கள் மனதை திசை திருப்பினார். இப்பொழுது அது செல்லாது என்ற வகையில் அவர் வாயிலேயே வந்துவிட்டது. ஆரம்பத்தில் ராகுல் காந்தி பப்பு என்று அழைத்தார். இப்பொழுது இளவரசர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வருங்காலத்தில் அவர் ராஜாவாக மணிமகுடம் சூடப் போகிறதை திரு மோடி அவர்கள் பார்ப்பார் என்பது உறுதி. யூபியில பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் மோடி அலை இருந்துச்சு, இப்ப மோடி சுனாமியா இருக்குன்றாங்க. அப்பனா பிஜேபியோட வெற்றி சதவீதம் ஜாஸ்தியா இருக்குன்ற மாதிரி தானே அவங்க கருதுறாங்க. 2004 வந்த ஒரு சுனாமியை பயங்கரமான ஒரு பேரிடரை சந்திச்ச நாடு இது. மீண்டும் ஒரு சுனாமி வரப்போகிறது என்று சொல்வது யோகி ஆதித்யநாத் சொல்கிறார் என்றால், மோடியால் என்ன விளைவுகளை எல்லாம் நாம் சந்திக்க போகிறோம் என்று அவர் சொல்கிறார். சுனாமி என்பது அழிவை குறிக்கிறதுனால, சுனாமி என்பது வாழ்வாதாரத்தை குறிக்காது. சுனாமி என்பது அழிவை தான் குறிக்கும். இப்போ திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்கல, அது என்ன காரணம்? அது அவருக்கு என்ன? அது கட்சியினுடைய மேலிடத்தினுடைய விவகாரங்கள். அதை பற்றியெல்லாம் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. நல்ல தலைவர் திருநாவுக்கரசர், சிறந்த உழைப்பாளி, தொண்டர்களிடத்தில் மிகுந்த மரியாதை வைத்திருப்பவர், நல்லவர் கெட்டவர் என்று இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரையும் ஒருங்கிணைத்து அழைத்து செல்பவர், ஒரு சிறந்த தலைவர் பண்பை பெற்றவர். தனது 26 வயதிலேயே துணை சபாநாயகராக புரட்சி தலைவர் அவர்கள் நியமித்தார். அன்று முதல் நல்ல பதவி வாய்ப்புகளை பெற்று மக்கள் செல்வாக்கோடு வாழ்ந்த நல்ல தலைவர் அவர். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, 2026 காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமையன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க கூட்டணியை விட்டு வெளியில வருங்களா? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜில அவர் சொல்லியிருக்காரு? எல்லா கட்சி தலைவர்களுமே ஒரு சட்டமன்ற தேர்தலின் நெருக்கத்துல நாங்க ஆட்சி அமைப்போம் சொல்றது ஒரு நிதர்சனமான விஷயம்தான். இது செல்வ பெருந்தகை சொன்னதுல ஒன்றும் தப்பு கிடையாது. கூட்டணியில திமுக கூட்டணியில நாங்க பயணித்து இருக்கிறோம், நல்ல உறவோடு இருக்கிறோம், நட்பு நன்றாக இருக்கிறது. அது மேல நாங்க தனியா கூட்டணி இல்லாம ஆட்சி அமைப்போம் சொல்றாருன்னா மக்கள் தொண்டர்களை உத்வேகப்படுத்துறது தான். இதுல ஆட்சி அமைக்க போறது யாருன்றது தனியா கூட்டணி இல்லாம யாரும் ஆட்சி அமைக்கவே முடியாது. எந்த கட்சியாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணி அமைத்து தான் ஆட்சி அமைக்க முடிய சூழ்நிலை இன்று உருவாகி இருக்கிறது. அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். காமராஜ் ஆட்சி அமைப்போன்றது எல்லா தலைவர்களுமே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழக தலைவராக இருக்கும்போது சொல்வதுதான். இன்று போன 4 நாட்கள் முன்பு கூட நமது தலைவர் திரு VVK சிலம்பன் கூட சொல்லியிருக்கிறார், ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை காமராஜ் ஆட்சியை போல்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அங்கொன்று இங்கொன்று ஒரு சில தவறுகள் நடப்பது தெரிந்த விஷயங்கள் தான். அதையெல்லாம் களை எடுத்து விடுவார் தளபதி அவர்கள். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது.
காங்கிரஸ் தலைமையில ஆட்சி இருக்குன்றது உங்களுடைய நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்றீங்களா? எந்த சமயத்தில் எது நடக்கும்னு யாரும் ஆருடம் சொல்ல முடியாது. தலைமை பண்புக்கு, தலைமை எடுக்க இருக்கிற அளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்துருமா 2 வருஷத்துல? ஏன் நல்ல தலைமை தான். இப்ப செல்வ பெருந்தகை தலைமை இளைஞர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இல்ல காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி அமைகிற அளவுக்கு காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில ஒரு கூட்டணியை உருவாகும் போது 56 ஆண்டு காலமா ஆட்சியில் வந்திருக்கிறது நாங்கள் 57 ஆண்டு காலமாக ஏன் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகாது என்று நினைக்கிறீர்கள்? அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிப்பது என்பது உண்மைதான். திமுகவுடன் கூட்டணி வைத்து காங்கிரஸ் கட்சி போன்ற கூட்டணி கட்சிகள் ஜெயிப்பதும் உண்மைதான். துரைமுருகன் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ்ல வந்து வாக்கு சதவீதமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பெரியவர் துரைமுருகன் அவர் ஏதாவது சொல்லி நம்ம அதுக்கு எதிர்கருத்து சொன்னா நன்றாக இருக்காது. ஒன்று வேணாலும் செய்யலாம். திரு கதிர் ஆனந்த் இருக்காரு, அவர் வேணா பதவியை ராஜினாமா, எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியோட இந்த தேர்தலுக்கு மட்டும் நாங்கள் கூட்டணி இல்லாமல் நின்று ஜெயித்து காட்டினேன் என்று ஜெயித்து காட்ட சொல்லுங்க. அவர் வெற்றி பெற்றால் எங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வந்து கூட்டணி இல்லாம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், மிகவும் கடினம், மிகவும் கடினம். ஆனா காங்கிரஸ் வந்து முன்னாடி வந்து கூட்டணி இல்லாமலே வந்து எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க இல்லையா? அது அந்த காலம். நடுவில் ஒரு முறை காங்கிரஸ் கட்சி தனித்து தனது பலத்தை நிரூபிச்சிருக்குது. தனித்து நின்ற நேரங்கள் எல்லாம் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் தான் பெரும்பான்மையா கட்சியா இருந்தது. அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நெடுஞ்செழியன் தலைவர் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட இருந்தது. 4 நாள் கட்சி. அது 4வது நாள் கட்சியை மூடிட்டு புரட்சி தலைவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டாரு நெடுஞ்செழியன். அது மாதிரி கட்சிகள் எல்லாம் சேரும்போது நெடுஞ்செழியன் கூட நான் முதலமைச்சர் ஆவன்னு கூட சொல்லிட்டு தான் வந்தாரு. அவரு நிரந்தர முதலமைச்சர் ஆகல, இடைக்கால முதல்வராக தான் இருந்தார். புரட்சி தலைவர் புருக்லின் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவரை ஒரு முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள். அவ்வளவுதான். மோடி வந்து ஒரு மீட்டிங்ல குறிப்பிட்டு இருக்கிறாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாக்கா ராமர் கோயில் எல்லாம் இடிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. அது எந்த மாதிரி பாக்குறீங்க? அந்த மாதிரியான சாத்தியங்கள் எதனா இருக்கா? இந்த 10 ஆண்டுகள் முன்ன காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்ப நாங்க எங்கெல்லாம் போய் தேவாலயங்களை இடிச்சோம், எங்கெல்லாம் போய் மசூதி இடிச்சோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப வரதுன்றது அவரே கிட்டத்தட்ட ஒத்துக்கிறாரு. காங்கிரஸ் ஆட்சி வந்தா ராமர் கோயிலை இடிப்பாங்கன்ற கான்டென்ட் வந்துட்டார் அவரு. ஆனா நாங்க வருவோம், ஆனா ராமர் கோயிலை இடிக்கிறதோ, மசூதியை இடிக்கிறதோ, தேவாலயங்களை இடிக்கிறதோ இவங்களுடைய வேலை. அது அந்த வேலை எங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையும் நன்றாக பராமரிப்போம். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு எருமாடு இருந்துச்சுன்னா ஒரு எருமாடை குடிப்பாங்க. உங்ககிட்ட ஒரு சொத்து மதிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா சொத்தெல்லாம் வந்து அரசாங்கம் வாங்கிக்கோ, காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உடன்பாடே இல்லாத ஒரு விஷயம். எப்படி ஒருத்தர் சொத்து எடுத்து ஒருத்தருக்கு பாதி பிடிங்கி கொடுத்துட முடியும்? ஒரு எருமாடு இருந்தா ஒரு எருமாடு அவர் தான் சொன்னாரு, தாலியே பறிச்சிடுவாங்கன்னு சொன்னாரு. காங்கிரஸ் அரசாங்கம் வந்தா தாலி, அது சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். கட்டின மனைவி கழுத்துல கட்டின தாலிக்கா அர்த்தம் தெரியாதவர் அதை பத்தி பேச முடியும். மனைவனுடைய அருகதையே தெரியாதவர், அருமை பெருமை தெரியாதவர் அவர் வந்து தாலிய பறிச்சு இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. வரத தாலி எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதும் கட்டுறதும் ஒண்ணுதான் அவர் சொல்றது. அவர் என்ன பண்ணிருக்காரோ அதுதான் அவர் சொல்றாரு. அவரை மாதிரி நாங்க எதையும் மறைச்சு பேச மாட்டோம். மனைவி இருந்ததை மறைச்சவர் அவரு, படிக்காத படிப்பை படிச்சுதா சொன்னவர் அவரு, இல்லாத சொத்து இருக்கிற மாதிரி காமிச்சவர். இப்ப கூட தேர்தலினுடைய இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு சொத்தே இல்லையாம், அவர் பேர்ல ஒரு கார் இல்லையாம், வாகனங்கள் எதுவும் இல்லை, சொந்த வீடு இல்லை, அவர் பேர்ல எதுவுமே இல்லை. ஆனா அவர் போடுற ஒரு நாள் ட்ரெஸ் மட்டும் 30 லட்சம். அப்ப அவருடைய அந்த கணக்கெல்லாம் ஏன் தேர்தல் இதுல காட்டல? அவரு காட்டியிருக்கணும்ல, எனக்கு ஒரு நாள் செலவு இவ்வளவு காட்டணும்ல, அதையும் காட்டலையே. எனக்கு வீடு இல்ல, வாசனை எல்லாமே பினாமி பேர்ல தான். ஏதோ அம்பானி பேர்லயும் அதானி பேர்லயும் வச்சுக்கின்னு இவர் என்ஜாய் பண்றாரு, அவ்வளவுதானே. அவங்களுக்காக தான் இவர் அரசாங்கமே நடத்துறாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு இது இல்ல அதுன்னு சொன்னா எப்படி ஏத்துப்போம்? மக்கள் நம்புற மாதிரி இல்ல. இனிமேல் அவரை நம்புறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. இலவச பேருந்து எல்லாம் கொடுத்ததுனால மெட்ரோல கூட்டம் இல்ல அப்படின்ற மாதிரி, அது வந்து அரசாங்கத்துக்கு வந்து அது நஷ்டம் தானே. இப்ப இலவச பேருந்து கொடுக்குறது மத்திய அரசாங்கத்துக்கு வியாபாரம் லாஸ்ட்ல போகுதுன்றாரா? கிட்டத்தட்ட அதுதானே. இப்ப மெட்ரோல வந்து கூட்டம் இல்ல, அதெல்லாம் வந்து உண்மைக்கு புறமான வார்த்தைகள், புரியுதா? மெட்ரோ ட்ரெயின்லயே நல்ல கூட்டங்கள் போறதுன்றத நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ல எத்தனை பேர் போனாங்க, எவ்வளவு வருவாய் ஈட்டி இருக்குதுன்றத சொல்லி இருக்கிறாங்க. போக்குவரத்து பல்லவன் நம்ம மாநகர போக்குவரத்துல பாத்தீங்கன்னா மக்கள் நல்ல கூட்டமா தான் போறாங்க வராங்க. இலவச பேருந்துன்ற ஒண்ணு ஆரம்பிச்சு கூட
மக்கள் தொகை அதிகமா தான் போய் இருக்கிறாங்க. இதனுடைய முன் உதாரணமே தமிழ்நாடு தான். இலவச பேருந்து முதல் அறிமுகப்படுத்திய முதல் உதாரணமே நம்ம தமிழக அரசு தான். மதிய உணவு திட்டத்துக்கும் தமிழக அரசு தான் முன் உதாரணமா இருந்திருக்குது. எல்லா மாநிலங்களும் இதை இப்போ பின்தொடர்ந்து வராங்க தமிழக அரசு. அதனால இவர் சொல்றதெல்லாம் தனக்கு ஆவாத மாநிலங்களை எல்லாம் ஏதாவது ஒரு புறம் சொல்லி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். வேற ஒண்ணும் தமிழ்நாட்டுல பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆந்திரா எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இவருக்கு பண்றதுக்கு வேற எதுவும் வழி இல்ல. இப்ப இவர் பாத்தீங்கன்னா கண் கலங்கி தானே பேசுறாரு, எல்லாருக்கையும் தோல்வி பயத்துல கண் கலங்கி போய் பேசுறாரு. அதுல இருந்தே தெரியலையா இவர் எது பேசுறாங்க, மக்கள் நம்ப தயாரா இல்ல. இவருடைய சாயம் வெளுத்து போயிடுச்சு, அவ்வளவுதான். தோல்வி பயத்துல தோல்வி பயம் தான், 100க்கு 100 தோல்வி பயம் தான். பிஜேபி எவ்வளவு இடத்துல அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 150 இடம் வந்தா பெரிய விஷயம். யூபில அவங்களுக்கு நல்ல பவர் இருக்கு இல்லையா? அங்கேயும் மேஜர் பவர் இருக்குனாக்கா ஆட்சியில இருக்காங்க. ஆட்சி மக்கள் தவறானவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு இப்ப வருத்தப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன், வட மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவா இருக்குதுன்னா, வட மாநிலம் செழிப்பா இருக்குதுன்னா, அங்க இருக்கிறவங்க ஏன் இங்க கையேந்தி பழப்பு நடத்துறான்? அங்கேயே இருக்கணும். இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவன் தென் மாநிலங்கள்ல இருக்கிறவங்க அங்க போய் தானே பழப்பு தானா? வட மாநிலத்துல இருக்கிறவங்க இங்க பாருங்க, ஒரு சலூன்ல போனாலும் வட மாநிலத்தவர் தான். இந்த கொத்தனார பாத்தீங்கன்னா வட மாநிலத்தவர். எல்லா தொழிலும் அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் அங்க செழிப்பா இருந்தா ஏன் இங்க வரப்போறான்? அந்த மாநிலங்கள்லாம் சீரழிஞ்சு போயிருக்குது. இவர் இன்னும் நாங்க செழிப்பா வச்சு இந்த வேடிக்கை வித்தையெல்லாம் இனிமேல் ஈடுபடாது. திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடிய விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பட் மோடி அதுக்கும் எந்த பதிலும் தெரிவிக்கல. அண்ணாமலையை பத்திரிகையாளர் கேட்டப்போ ராகுல் காந்தினா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? முதல்ல தமிழ்நாடு பிஜேபி தலைவர் இருக்காரு அண்ணாமலை. எல்லா தலைவரும் யாருன்றது தெரிஞ்சிருக்கணும், அவங்களுடைய குடும்ப வரலாறு தெரியணும். இப்போ அரவக்குறிச்சியில ஆடு மாடு மேய்ச்சி இந்த அண்ணாமலை நம்ம சொல்றோம். இவருடைய பாரம்பரியமே இதுதான். அரவக்குறிச்சி ஆடு மாடு இப்படின்னு சொல்றாரு. இவரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி, ராகுல் காந்தி பத்தி தெரியாத ஒருத்தர் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்கிறது வேஸ்ட், வெக்கக்கேடான ஒரு விஷயம் தான். புரியுதுங்களா? அவருக்கு ராகுல் காந்தியை பத்தியோ ராகுல் பரம்பரை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மலை இது சாக்கடை, இதுக்கு அதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு தான். விவாதத்தை கூப்பிட்டா வர வேண்டியதுதான். இவர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்திக்கு ஈக்குவலா பிரதமர் பேசுவாருன்னா, ராகுல் காந்தி ஒரு பிரதமர் கேண்டிடேட் தான், நாங்க அதை சொல்லல. புரியுதுங்களா? இவர் பிரதமரா இருந்து இப்ப வீட்டுக்கு போற ஒரு கேண்டிடேட் தான். இப்ப 2 பேருமே எம்பிக்கு கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த முறையில எதிர்க்க நின்று பேச வேண்டியது தானே? நீ ஒரு மக்கள் பிரதிநிதி தானே. இதுல நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, நான் பிரதமர், நான் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்ற அண்ணாமலைன்னா, அவருக்கு ஈக்குவலா ஒரு எம்பி அனுப்புவாராம். இவர் ஒரு எம்பியும் இல்ல, எதுவும் இல்ல. இவர் தமிழ்நாடு பிஜேபி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராகவும் இல்ல, எதுவுமே இல்லைன்னா கூப்பிட்டா தான் நீ பேச வேண்டியதான். பேட்டி கொடுக்கறதுக்கு யார் வேணாலும் வரணும். மக்கள் பிரதிநிதியா இருப்பாரு. தளபதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நின்று நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நின்று பதில் சொல்லிட்டு போவாரு. நீ யாரு, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல மாட்டாரு. மோடி சொல்ல மாட்டாரு. நான் இந்த ஜாலரா அண்ணாமலை பேசுறது எப்படி சிரிக்கிறதுனே தெரியல. அவர் ராகுல் காந்தி பத்தி அவருக்கு தெரியாது, அது வேற விஷயம். அந்த பாரம்பரியம் வேற, இது கூவத்துல பிறந்த பாரம்பரியம். இந்த எருமை மாடுலாம் கூவத்துல மிளகும்ல, அந்த பாரம்பரியம் இது. இதுக்கு ராகுல் காந்தி பத்தி தெரியாது.